It's just a fan fiction, so please don't take it very serious. Let's continue to part 2. ஸோ லாஸ்ட் எபிசோட் எதில் முடிச்சிருப்போன்னா வயன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு அனுப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி பேசிட்டு படுத்துருப்பா. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவள் எழுந்திரிச்சு நடந்த எல்லாத்தையும் யோசிக்கிறா. இதோட எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு சும்மா போய் அந்த கேர்ள்ஸ், அவளுக்குன்னு ஒரு குரூப் கேர்ள்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அவங்க கூட போய் அவள் ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறா. பிகாஸ் ஒரு 2 days அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ப்ராக்டிஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இப்படி இருக்கப்போ இதுக்கு முன்னாடி இவ கூட ஒரு பேட்ச் இருந்திருப்பாங்கள்ல, அந்த பேட்சில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் அவள் பார்க்குறா. அவங்க எல்லாருக்கும் இப்போ 3rd month சேலரி போட்டிருக்காங்க. ஸோ சேலரி அவங்க வாங்கிட்டு என்னென்னமோ காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு நம்மளே இப்போ அங்கே இருக்க வேண்டியவள, தேவையில்லாமல் என் பாயை வச்சுட்டு சும்மா இருந்தேன்னா நானும் அந்த இடத்துல இருந்திருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. ஸோ அந்த கேர்ள்ஸ், இவ கூட இருக்க கேர்ள்ஸ் அவளை ஏய் கமான் சியர் ஆகு கேர்ள் அப்படின்றாங்க. நீ ஏன் எப்போ அமைதியாகவே இருக்க அப்படின்னு. ஏன் உங்களுக்கெல்லாம் தெரியாதா என்ன ஓடுது இங்கேன்னு? அது என்ன நிஜமா? நீ எவ்வளோ சூப்பராக பாடுற நாங்களும் பார்த்தோம், நீ எவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம், நீ எவ்வளோ சூப்பராக ரேப் பண்ணுறோன்னு நாங்கள் பார்த்தோம், அப்புறம் நீ அவங்க சொல்கிறதெல்லாம் ஏன் யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அந்த 2 கேர்ள்ஸ் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த 2 கேர்ள்ஸ் பயங்கரமாக போகிறப்பவே காசிப் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ இருக்க அந்த ட்ரெயினிங் செஷன் அந்த பீரியட்ஸில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே வயனை பார்த்தாலே இவ அதை பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரே பேச்சு. ஈவன் ஜேகேக்குமே தெரிகிற அளவுக்கே பேசுகிறாங்க. ஆனால் ஜேகே அதெல்லாம் எதுவும் பெருசாக கண்டுக்கல, அவனுக்கு வராத ரூமரா அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான். ஸோ தென் இப்படி 2 days ஆகிடுச்சு. 2 days கழிச்சு இவங்களுக்குன்னு தனித்தனியாக அசைன் பண்ணியாச்சு. ஸோ மென்டார்ஸ்னு இனிமேல் பிடிஎஸ் வரமாட்டாங்க. மேபி என்னைக்காவது சாங்ஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 2-3 சாங்ஸ் பார்த்து அதில் என்ன சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக வேணும்னா இவங்க வரலாம். மற்றபடி பிடிஎஸ் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்படி தான் ப்ராக்டிஸ் சாங் எழுதுறதுன்னு ஒரு 1 week போகுது. வயனும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. அவர் சொன்ன மாதிரி அவர் வரல, இதே மாதிரி என் வாழ்க்கை அமைதியாக போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு அன்றைக்கி லேட் நைட் ப்ராக்டிஸ் இருக்குது அவளுக்கு. ஸோ 3 மணிக்கு தான் முடியுது. அவள் கூட இருக்கவங்களாம் 3 மணிக்கு முடிஞ்ச உடனே கடகடன்னு கிளம்பி போய் ரூமுக்கு போய் தூங்கிட்டாங்க. பட் இவன் மட்டும் அந்த ரூம்லேயே இருக்கா. எல்லாமே யோசிச்சு பார்த்துட்ருக்கா. நம்ம லைஃப் எப்படி இருக்க போது தெரியல. அம்மா காசு கொடுத்தது ஃபோனே பண்ணவே இல்லை. என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல. என்ன தான் நடக்குது என்னை சுற்றினு எனக்கு ஒரு மண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி நான் ஆயிட்டேன்? அங்கேயே இருந்திருக்கலாம் போல். இங்கே என் வாழ்க்கையில் நான் யோசிச்சே பார்க்காத எவ்வளோ விஷயத்த பண்ணிட்டேன். இப்படி தான் போல் எல்லாரோட லைஃப்லேயும் ஏதோ ஒரு ட்ராஜடி நடந்து நான் பண்ணுறதான் எவ்வளோ பேர் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நானே பண்ணி ஆனால் அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. அவ்வளோ குடும்பம் இல்லை. ஜங்குக்கு எவ்வளோ நல்லவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் அப்போ பொய்யா? அப்போ ஜங்குக்கு நல்லவன் இல்லையா? ஒருவேளை அவன் நல்லவனா? இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் அவனால் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது அப்படின்னு என்னென்னமோ யோசிச்சுட்டு அவள் சரி போவோம் அப்படின்னு எந்திரிக்கிறா. செம்மையாக வேர்த்து போயிருக்கா அவளுக்கு ப்ராக்டிஸ்னால். அவள் கூட இருந்தவங்க எந்நேரம் போய் தூங்கியே இருப்பாங்க போல். அவள் இப்போ தான் எந்திரிக்கிறாளேங்க. அவள் எந்திரிச்சு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறா. ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டா. வெளியே ஜேகே நிற்கிறான். ஜங்குக்குப்பா நீங்கள் எங்க இல்லை அப்படின்றான். அப்பா உள்ள போடி செல்லும் அப்படின்றான். எனக்கு செம்மையாக பயம் வருது, என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே என்ன மாதிரி. ஸோ அவளும் அப்படியே உள்ளே போகிறா. ஜேகே அப்படியே உள்ளே வந்து அந்த டோரை லாக் பண்ணிட்டு, இங்கே கேமரா இருக்குல்ல, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு டெல் சம்திங், நான் தொடலாம் மட்டும் கவலைப்படாத, பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவன் அப்படியே அவளை அங்கே நிற்க வச்சுட்டு அவன் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். சரி 15 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தான்ல,
ஆமாப்பா. அதுக்கு ஒரு டைம் இருந்தால் போதுமா என்ன அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஐயோ என்ன சொல்ல போகிறான் தெரியல. 15,00,000 நீ இருக்க அழகுக்கு ஒரு டைமுக்கு 1,00,000 கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு வச்சுக்கோ. பட் ஸ்டில் 15,00,000 இருக்குல்ல. ஸோ என் கூட நீ 15 டைம்ஸ் பண்ணு, நான் விட்டுறேன், ஓகேயா அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு அழுகையாக வருது. என்னப்பா கொடுக்குறப்போ ஒன்று சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. நானும் யோசிச்சேன்டி, அவளை அசால்ட்டாலாம் விடக்கூடாதுல்ல. இது வரைக்கும் என்கிட்ட இப்போலாம் எவ்வளவுமே பண்ணது கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் எவ்வளோக்குமே பண்ணதில்லை, அது தெரியுமா? வரவங்கெல்லாம் எனக்கு முத்தம் கொடுப்பாங்க, நான் முத்தம் கொடுப்பேன், சும்மா 4 தடவை தடவுவேன். அதுக்கப்புறம் அவளுங்க எனக்கு பண்ணுவாளுங்க, நான் கிளம்பிடுவேன். என்னோட இந்த கரியரில் நான் இப்படி தான் இருந்திருக்கேன்ப்பா. பட் உனக்கு அப்படி இல்லைல்ல. உனக்கு தி ஜியோன் ஜங்குக் த கிரேட், அவனே பண்ணியிருக்கான்ல, எல்லாமே பண்ணியிருக்கான்ல. அப்போது மிஸ் வயன் என்ன பண்ணணும்? ஜங்குக் கூப்பிட்டா வரணும், புரிஞ்சுதா? நீ வரலன்னு வையேன், ஒன்றும் இல்லை, போய் ஹைபில் நான் சைன் பண்ணி செக் வச்சுருந்தேன், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். அவங்க யார் அக்கௌண்ட்டில் காசு விழுந்திருக்குன்னு பார்த்தா நீ மாட்டிப்ப. என் ரூமுக்கு நீ வந்து கேமரா ஃபுட்டேஜும் இருக்கும். ஸோ நீ மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு வச்சுக்கலாம். அவள் அழுகிறா பயங்கரமா, என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி. இங்கே பாரு, நான் மட்டும் உனக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டேனா? எனக்கு தெரியாதுரி, இவ்வளோ தான், நீ வரலன்னா நான் போய் ஹைபிள் இப்படி தான் சொல்லுவேன். நானும் பொறுமையாக சொல்லலான்னு பார்த்தா சும்மா அழுதுகிட்டே இருக்கேன். நீ அழுகுறத பற்றி இப்படி கோமா வருதுடி அப்படின்றான். அவள் அப்படியே கண்ணெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அவனை நிமிர்ந்து பார்க்குறா. ஜேகேக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது, அவனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. பிகாஸ் அவன் அந்த டைப் கிடையாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் இவகிட்ட என்னமோ இருக்குது, இவளை விட்டு என்ன போக முடியாது. நம்ம இவகிட்ட எனக்கு சாஃப்டாக பேசணும்னு வரல. ஏன் இவகிட்ட சாஃப்டாக பேசணும்னு எனக்கு வரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரில. நான் யார்கிட்டையும் இவ்வளோ கோவமாகவே நடந்துக்க மாட்டேன், இவகிட்ட எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜேகே. அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். ஸோ அப்படியே வயன் இப்போ என்ன பண்ணணும்ப்பா? செல்லம், மாமா இங்கேருந்து அப்படியே நேராக ரூமுக்கு போயிடுவேன். நீ இப்படியே நேராக ரூமுக்கு வந்தாலும் சரி, இல்லை போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாலும் சரி அப்படின்றான். அவள் கழுத்தில் இருக்க அந்த ஸ்வெட்டெல்லாம் பார்த்துட்டே அவள் லைட்டாக தொடாத, எல்லாமே இருந்து நீ எதுவும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு குனிஞ்சு அவளுக்கு வேர்த்துருக்க இடத்துலலாம் அவன் கிஸ் பண்ணுறான். அவளுக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. அவள் அப்படியே லைட்டாக அவனை தள்ளுறா. இங்கே பாரு செல்லம், நீ ஃப்ரெஷ்ஷெல்லாம் வேணாம், இப்படியே வா அப்படின்னு கூப்பிட்றான். அப்பா ஃபுல்லாக வேர்த்து போயிரு, அதான் சொல்கிறேன், செம்மையாக இருக்க பார்க்க, இப்படியே வா அப்படின்றான். அவளுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. அவள் லிட்ரலாக இப்போ எடுப்பார் கைப்பிள்ளைன்ற மாதிரி, அவன் என்ன சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கா. எடுப்பார் கைப்பிள்ளை இல்லை, ஐயோ அது சொன்ன தப்பாயிடும். அவள் வந்து ஒரு பப்பட் மாதிரி, எல்லாம் ஒன்று தானோ. சரி ஓகே கேர்ள்ஸ், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அவன் அப்படியே அவள் கையை பிடிச்சி அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவளும் அப்படியே பின்னாடியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கா. நடந்து போயிட்டு அவன் ரூமில் போய் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவளை பார்க்குறான். அவன் ரூமில் ஒரு மாதிரி எல்லோ கலரில் லைட் எரியுது. ஸோ அதில் அவளுக்கு வேர்த்துருக்கிறது அதெல்லாம் அப்படியே மினுக்குது. அவள் மேக்கப் வேறு போட்டிருப்பாள், ஏன்னா வீடியோ எடுத்துருந்துருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ. ஸோ லைட்டாக மேக்கப்லாம் போட்டிருப்பாங்க, க்ளோ டோனர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அவள் பாடி அப்படியே அந்த லைட்டில் மினுக்குது. ஜிக்கிக்கு அதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே அவளை பெட்டில் சாய்க்கிறான். அவள் அப்படியே கண்ணு மூடிட்டு இருக்கான். ஆரம்பிச்சிட்டாடா, இவ தான் ஃபீல் பண்ணி கோஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி ஜிகே அப்படியே ஃபுல்லாக அவள் பாடியை ரப் பண்ணுறான். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவள் அப்படியே அன்றைக்கி எப்படி பண்ணிகிட்டு இருந்தாலோ அதே மாதிரி 2 சைட் பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சிட்டு கண்ணை டைட்டாக மூடிட்டுருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜிகேவே, மேடம் முடிஞ்சிச்சு போதும், கண்ணை தரங்க, கண்ணை அப்படியே உள்ளே போயிட போகுது அப்படின்றான். ஸோ அவன் அப்படியே அவள் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவனும் படுத்துட்ருக்கான். அவளுக்கு செம்மையாக வயிறு வலிக்குது. பிகாஸ் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் டயட்டு அது இதுன்னு இருக்காங்களா. ஸோ இவன் இப்படி பண்ணது இப்போ தான் அவள் ப்ராக்டிஸ் முடிச்சு அவளால் முடியவே இல்லை, அப்படியே உட்காந்துருந்துருப்பா. ஸோ இப்போ காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. என்ன பண்ணணும், இவன்கிட்ட அதை சொல்லணுமான்னு கூட அவளுக்கு தெரியல. அவள் அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்கா. அவள் கண்ணிலேருந்து மட்டும் தண்ணியுது. எப்படி கண்ணில் எதனா வாட்டர் டேங்க் வச்சுருக்கியா என்ன, அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது எப்போ வந்தாலும் அப்படின்னு கேட்குறான்.
அவள் அப்படியே திரும்பி என் இடத்துல இருந்தா தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்படி என்ன இடம் வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணி அவங்க கூட சந்தோஷமாக என் லைஃப்பை லீட் பண்ணி அவங்க கூட மட்டும் பண்ணணும்னு இருக்க சில விஷயம்லாம் என் பண தேவைக்காக இப்போ நான் அவங்க கூட பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பண்ணணும் விருப்பமே இல்லை, அதனால் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கேன். எனக்கு தெரிலப்பா நான் எப்படி இப்போ கேவலமாக ஆனேன்னு. கேவலம் பணத்துக்காகன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த பணம் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுது. அது இல்லைன்னா என் தம்பி அவங்க எதனா பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் எனக்கு கேவலமாகவும் தான் இருக்குது. அந்த பணத்துக்காக நீங்கள் என்ன வேறு எதனா பண்ண சொல்லியிருந்துருக்கலாம். லைக் உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரியாக வான்னு சொல்லியிருந்தா கூட நான் பண்ணியிருந்திருப்பேன். அதான் எப்படி சொல்ல முடியல அப்பா. சில விஷயம்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அதெல்லாம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல. உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது. ஆனால் நான் ஏன் உங்களை வாங்க பொங்கல் கூப்பிட்றேன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு இருக்க கோவத்துக்கு நான் வாடா போட்டான்னு திட்டணும் போல் இருக்குது. ஆனால் முடியல, ஏன்னா அந்த இடத்துல நான் இல்லை. ஓ பரவாயில்லடி ஜங்குக் வாடா அப்படிலாம் நீ கூப்பிட்டா நான் வருவேன்டி அப்படின்றா. அவள் அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறா அழுதுகிட்டே. இங்கே பார், எனக்கு இமோஷன்ஸ்லாம் கிடையாது. எனக்கு இத்தனை நாள் யாரோ பண்ணாங்க, இதுக்கப்புறம் உனக்கு பண்ணணும்னு தோணுது, உனக்கு பண்ணணும், அவள்தான் எனக்கு நீ வேணும். அவள் அப்படியே அவனை பார்க்குறா. வேணும்னா அதுக்கு பேர்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, என் கூட நீ இருக்கணும், இந்த மாதிரி நான் கூட இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்கிறான். அவன் அவனை பார்த்துக்கிட்டே பொறுமையாக எழுந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணுறான். எங்கே போகிற? என் ரூமுக்கு. இங்கேயே படு அப்படின்றான். இல்லைப்பா நான் போகணும். அடா இங்கேயே படுமா அப்படின்றான். அவள் கையை பிடிச்சி இழுத்து வெளில உட்கார வைக்கிறான். அவன் போய் ஒரு 2 மில்க் ஷேக் வச்சுருக்கான் அவன் ரூமில். ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு கொடுக்குறான். இல்லை வேணாம் குடி. அப்பா ஒரு குழந்தையவே வளர்த்துலாம் போலடி உன்னை வளர்க்குறதுக்கு. சை எதை சொல்லு, வேணாம் பண்ண மாட்டேன் அது இதுன்னு நொட்டை சொல்லிகிட்டே இருக்க, என்னடி பொண்ணினியாலாம் அப்படின்றான். அவள் உடனே அதை வாங்கி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி, இப்போ ஓப்பன் பண்ண முடியல, சிரிச்சுட்டே அவன் அதை வாங்கி ஓப்பன் பண்ணியிருந்திருப்பான். ஓப்பன் பண்ணி கொடுத்தா அவள் செம்மையாக குடிக்கிறா. குடிச்சு அந்த பாட்டிலை அவன்கிட்ட கொடுத்துட்டா. கடகடன்னு குடிச்சிருப்பா. எதுக்கு இவ்வளோ ஸ்பீடு அப்படின்னு கேட்கலாம். இல்லை தாகமாக இருந்தது அதான். தாகமாக இருந்ததுடா, தண்ணி குடுடா அப்படின்னு கேட்டுங்க. நான் வந்து கொடுக்காம அப்படியே உன்னை கொலையாக பண்ணியிருக்க போகிறேன் சொல்லு. இல்லை அது பார், என்ன புரிஞ்சுக்கோ, எனக்கு நிறைய நீட்ஸ் இருக்குது, எனக்கு இது வேணும், அதுவும் கூட மட்டும்தான் வேணும். அந்த 15 லட்ச ரூபா ஒரு சாக்குன்னு வச்சுக்கோ, ஏன் உன் கூட இருக்கணும்டி, அவ்வளோதான். இதை விட ஓப்பனாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. உன் கூட இருக்கணும், புரிஞ்சதா? அதுக்கேற்ற மாதிரி நீ உன் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்திருந்தாலும் சரி, இல்லை ஒரு 3 days 2 days கழிச்சு அந்த மாதிரி வந்தாலும் சரி, நான் அடுத்த 2 மாதத்துக்கு ஃப்ரீ தான். ஃபுல்லாக ஹைப்பில் தான் இருப்பேன், எங்கேயுமே போகிற மாதிரி இல்லை. பிடிஎஸ் மொத்தமே ஹைப் தான். நீ வந்து என் முன்னாடி நின்னாலே நானே எந்திரிச்சு வந்துடுவேன். நீங்கள் என் கூட இரு, இந்த மாதிரி என் கூட பேசு, அப்புறம் உனக்கு போகணுன்னா போ அப்படின்னு சொல்கிறான். அவள் அப்படியே அமைதியாக இருக்கா. ஜேகே அட்லீஸ்ட் பெட்ஷீட்லேயாவது கவர் பண்ணடி, நான் பார்த்துட்டேன் தான், இருந்தாலும் இப்படி உட்காண்ட்றதானா அடுத்து இழுத்து போட்டு செய்யணும்னு தோணாதா அப்படின்னு சொல்கிறான். அவள் அப்படியே பெட்ஷீட் எடுத்து ரேப் பண்ணிக்கிறா. ஜேகே அவள் பெட் எட்ஜில் தான் உட்காந்துருக்கா. ஸோ அப்படியே அவள் கால் கிட்ட உட்காடுறான். என்ன பண்ணுறீங்க இருமா அப்படின்றான். பார், இது என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. இந்த ஃபீலிங்ஸ்க்கு பேர் இருக்கான்னு கேட்டினா எனக்கு சத்தியமாக தெரியாது. இதை விட பொறுமையாக அந்த குழந்தைக்கு சொல்கிற மாதிரி உட்கார வச்சு ஈ அப்போல்லாம் எனக்கு சொல்லி தர தெரியாது. புரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் நடந்துக்கிட்டா 2 பேருக்கும் அது நல்லது. ஆனால் நீ வரலன்னு வை, இப்போ எவ்வளோ சாஃப்டான ஒரு ஜங்குக்கிட்ட பேசினானோ அதை விட மோசமான ஒரு ஜங்குக்கு ஒரு வேலையை பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக எனக்கு அப்பா இவ கண்ணில் என்ன தான் வச்சுருக்காளோ சேஞ்சி போ அப்படின்றான். அவள் எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பி போயிருப்பா. அவள் வந்து அவள் ரூமில் படுத்துட்டா. ஒரு
2-3 மினிட்ஸ் அதை பற்றி யோசிச்சிருந்துருப்பா. அவளுக்கு இருந்த டயர்டில் அவள் அப்படியே தூங்கி இருந்திருப்பா. அவளுக்கே தூங்க போகிறோன்னே தெரியாமலே அவள் தூங்கியிருந்திருப்பா, அவ்வளோ டயர்டு. ஸோ அவள் தூங்கிட்டா. ஜேக்கு இந்த சைடு எந்திரிச்சு அவன் பெட்டில் உட்காரான். அவன் ஒரு டவல் தான் ரேப் பண்ணியிருக்கான். ஸோ அப்படியே அவன் பெட்டில் உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணுறான். இதுதான் லவ்வா? ஐயோ ஜங்குக், என்ன மயிறு ஃபீலிங்கோ. எதுக்கு நான் இவன் மேலே வந்து தொலைச்சதும் சும்மா அழுது என் உயிர் எடுக்கிறான். அழுவதை பார்த்தாலே அப்படியே யாராவது கொலை பண்ணிடலான்ற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. எதுக்கடி அழுற, நான் தானடி அப்படின்னு யோசிக்கிறான். அவனை லவ் பண்ண வைக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ டைம் இப்போது மார்னிங் 6 ஆகிடுச்சு. இப்போ தான் அவளை விட்டுருப்பானே. அவளுக்கு ப்ராக்டிஸ் முடிஞ்சதே 3 தான். இது வரைக்கும் அவன் பண்ணிவிட்டு இப்போ தான் அவளை விட்டுருப்பான். ஸோ அவள் போய் தூங்கியிருப்பா. அவள் தூங்கி ஒரு 2 ஹார்ஸில் அவளை எழுப்புறாங்க 8 o'clockலாம். எழுந்துருடி என்னன்னோவா, எழுந்துருடி போகணும் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அவளால் எந்திரிக்கவே முடியல. எந்திரிச்சு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கண்ணுக்கு லைட்டாக ஐஸ் வச்சுட்டு அவள் போய் ப்ராக்டிஸ் அகைன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேட்கும் சுத்தமாக தூக்கம் வரல. அவனுக்கு ஏன் தூக்கம் வரலனே தெரில. அவன் அப்படியே ஸ்மோக் பண்ணிலாம் முடிச்சுட்டு உட்காண்ட்ருக்கான். ஒரு 9 o'clock ஆகுது. அவனோட ரூம் டோர் நாக் ஆகுது. அவன் எந்திரிச்சு திறந்து பார்த்தா வெளியில் ஜிமின் அண்ட் டீ நிற்கிறாங்க. அவனுங்களும் என்னடா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்தா பெட்டெல்லாம் அலங்கோலமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறானுங்க. யாரா புது ஃபிகரா, இவ்வளோ தூரம் நீ கூப்பிட்டு வர மாட்டியே, அங்கே இருக்க ரூம்லேயே முடிச்சிருவேன், ஏன்னா ஒரு ரூம் வரையும் இது ஃபிகர்லாம் இல்லை அப்படின்றான். அப்போ அது எனக்கே பேர் தெரியலையா அப்படின்றான். என்னடா விழுந்துட்டியா அவளுக்காச்சும்? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. அப்பாப்பாப்பா உனக்கு தானே, சரிப்பா உனக்கு பிடிக்கல விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. அது ஒரு சின்ன டவுட்டு. என்ன ஒருத்தவங்க அழுவதை பார்த்தா நமக்கு கோவம் வருது. ஒரு பொண்ணு நீங்கள் அழுவதை பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஒரு பொண்ணு அழுகுறா, அதை பார்த்தா எனக்கு கோவமாக வருது. எதுக்கு நீ அழுகுற, நீ ஏன் அழுகணும் அப்படின்ற மாதிரி. சரி, அவளுக்கு ஒரு கஷ்டம் நான் சொன்னால் அதை தீர்த்து வைக்கணும்னு தோணுது. அது நான் பண்ணிட்டேன்னா அடுத்த நிமிஷம் அதை வச்சு நான் அவளை கஷ்டப்படுத்துகிறேன். ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு பேர் சைக்கோடாஜ். உங்களுக்கு நீ சைக்கோ அப்படின்றானுங்க. ஜேகே அப்படின்னு வந்து மறைச்சிருப்பான். 2 பேர் வெளில போங்க அப்படின்றான். இதுதான் நீ எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டா, அவன் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு ஜிமின். நம்ம இருக்குக்கு லவ்வெல்லாம் தேவையா என்ன? அது லவ்வுக்கெல்லாம் மனசு இருக்குல்ல, உன் மூளைக்கு தான் தெரியும் நீ எவ்வளோ கஷ்டப்படுற, எவ்வளோ போகிற, உனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுக்கு மத்தியில் லவ்ன்றதுலாம் செட் ஆகாது அப்படின்னு உன் மூளையால் மட்டும்தான் யோசிக்க முடியும். ஆனால் அவன் மனசு சொன்ன பாரு, அவள் அழுவுறதை பார்த்தா அவ்வளோக்கும், அது அவள் சிரிக்கிறத பார்த்துப்பார், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஜேகே அப்படியே அந்த வாயினை செலக்ட் பண்ண அந்த டே இருக்குல்ல, அவள் லைட்டாக அனுமதி பார்த்து சிரிச்சுருந்துருப்பாளே, அதை யோசித்து பார்க்குறான். அதுக்குள்ளே அப்போ அவனுக்கு தோணியிருக்கான்ல இவன் எந்து தான் அப்படின்னு. ஸோ அதை இப்போ யோசிச்சு பார்த்துட்டு ஜிமினை பார்க்குறான். என்னடா ஆல்ரெடி எதையோ பார்த்துருக்க போல இருக்கே. ஆமாம், லைட்டாக, ரொம்ப லைட்டாக எனக்காக ஒரு சிரிப்பு சிரிச்சா, ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் முடிவு பண்ணேன், என்னாலும் சரி அவளை என் கூட வச்சுக்கணும். நீ வாயினை பற்றி தான் பேசுகிற அப்படின்னு ஜிமின் கேட்டார். ஜேகே அப்படியே பார்க்குறான். ஃப்ராடு பையன்டா நீ. அந்த பொண்ணு அவளை சித்திரவதை பண்ணப்போவே நான் யோசித்தேன், இவன் இப்போல்லாம் யார் கூடவுமே இருக்க மாட்டானே, இவன் என்ன இந்த பொண்ணு இப்படி நோண்டிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு. சொல்லு, எப்படி விழுந்த அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கே தெரில, இப்போவும் எனக்கு அது லவ்வானே தெரியல. அவளை பார்த்தப்போ செம்ம சீனு, ஐயம்மா இது பக்கம் தலை கூட வச்சு படுக்கூடாதுறான்ற மாதிரி இருந்தது. இது நான் நீ எவ்வளோ அசிங்கமாக இருக்க தெரியுமாடி அப்படின்லாம் நான் திட்டியிருக்கேன். அந்த பொண்ணுடா, சரிப்பா சொல்லு. அப்படியே போக போக டேஸ் பாஸ் ஆச்சா. அவன் மேலே ஒரு கோவத்தில் தான் நான் பண்ண சொன்னேன். என்ன பண்ண சொன்னேன்
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு கிஸ்ஸு ஹக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டுடா அப்படின்னு 2 பேரும் பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆனால் அவள் கை என் உடம்புல பட்டுதுன்னு வைங்களேன், அது எனக்கு அவள் கை அப்படியே நான் டச் பண்ணிகிட்டே இருக்குன்னு வைங்களேன், அது எனக்கு அவ்வளோ பிடிச்சதுக்காக அதை எனக்கு சொல்ல தரல. ஸோ அவள் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் அவள் என்னை பார்த்து சிரிச்சா, எனக்கு அது அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவள் சிரிச்சா அந்த மோமெண்ட் தான் முடிவு பண்ணேன், அவள் தான் எந்து அப்படின்னு. ஆனால் எனக்கு அது லவ் தான் அப்படின்னு ஒரு நேம் தரணுன்னே தோணலை. அவள் கூடவே இருக்கணும். அவள் எனக்கு இங்கே என் ரூம்லேயே. சிக்கே உனக்கு அப்சஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பைத்தியம் ஆகிட்டுருக்கேன் நீ அப்படின்றான் டே. ஸோ ஜங்குக் அப்படியே அவனுங்களை பார்த்துட்டு என்னமாக அவளை ஃபோர்ஸ் பண்ணினா என் கூட நான் வச்சுப்பேன். சீக்கி அப்படி பண்ணக்கூடாதுடா, பண்ண முடியாது. எவ்வளோ தடவை நீ ஃபோர்ஸ் பண்ணி கூட வச்சுப்ப சொல்லு. அவள் லவ் பண்ணிடுவா அதுக்குள்ளே. என்ன எப்படி சொல்கிற நீ? கொஞ்சம் கூட பாசமே காட்டாமல் எப்படிடா லவ் பண்ணுவா? இங்கே பார், ரொம்ப பேசிக்கான மென்டாலிட்டிடா. நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வரப்போ நீ அந்த இடத்துல நிற்கிறேன்னா அவங்களுக்கு உன் மேலே கண்டிப்பாகவே ஒரு பாசம் இருக்கும். அது பாசமா மரியாதையோ ஏதோ ஒன்று, ஆனால் உன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீ என்ன பண்ண, அவளுக்கு நீ அதோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறல, அதை நீ சொல்லி காட்டாத. சொல்லி காட்டக்கூடாதா? ஆமாம், நீ பண்ண ஹெல்ப் சொல்லி காமிச்சனா இருந்தாலும் என்ன பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இது இத்தனை தடவை சொல்லி காட்டுறான், இதுக்கு பண்ணாமலே இருந்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கேவலமான எண்ணம் வரும் மேலே. இதே நீ அதை சொல்லி காட்டாமல் நீ அடுத்த ஸ்டெப் அவள் கூட இருக்கிறதுக்காக என்ன பண்ணுற, நீ உன்னோட அடுத்த மூவ் என்ன, அதை நீ பார்த்தனா மேபி அவளை உன் கூடவே வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ செஞ்சதை சொல்லி காமிச்சு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி உன் கூட வச்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அது நடக்காதுடா. என்றைக்கா இருந்தாலும் உன்னை விட்டு ஓடிடுவா அப்படின்னு ஜிமன் சொல்கிறாரு. ஜேகே யோசிச்சு பார்க்குறான், ஐயோ நான் அவளுக்கு நேற்று கூப்பிட்டதே அதனால தானே, என்னென்னு தான் இப்படி சொல்கிறாரு, நான் கிட்ட நிறைய கற்றுக்கணும் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி எல்லாம் கிளம்புங்க, எனக்கு தூக்கம் வருது. ஏன் நைட்டெல்லாம் தூங்கலை? எங்க நேற்று நம்ம பேசிட்டு எப்போ கிளம்பணும், ஒரு 11 இருக்குமா? 11லேருந்து 3 வரைக்கும் நாய் மாதிரி அவளுங்க ப்ராக்டிஸ் ரூம் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், அவங்களுக்கு 3 மணி வரையும் ப்ராக்டிஸ் போட்டிருக்காங்களாம். என்னால் போகவே முடியலையே, அவள் வாசனை அப்படியே எனக்கு இழுக்குது. நான் அங்கேயே அவ்வளோ நேரம் நின்று, அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. சரி முடிஞ்சிச்சே கிளம்பி போவா அப்படின்னு பார்த்தா ஏன் அந்த ரூமில் உட்காந்து அழுவாளா? இவன் யாரா இவ கண்ணில் தண்ணி டேங்கை கட்டினவன்னு நானே உள்ளே போய் நான் வந்து லைட்டாக மிரட்டினேன். என் கூட வந்து நீ இல்லைனா நான் உனக்கு பண்ண ஹெல்ப்பை ஹைப்பில் மாட்டி விட்டுருவேன், வந்து என் கூட இருன்னு. ஜங்குக்கு எச்ச மாதிரி பண்ணுற ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான் ஆண்டி. ஜிகே சிரிச்சிட்டே அது முடிஞ்சு இப்போ தான் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி அவள் போனால் நான் உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். அதான் அப்படின்றான், 2 ஹவர்ஸ் முன்னாடி தான் போனாளா? அவள் இப்போ தானே வந்திருக்கா, 3 மணிக்கு தான் ப்ராக்டிஸ் முடிஞ்சதுன்னு சொன்னல. அப்போது அவளை திருப்பி எப்போ கூப்பிட்ருப்பாங்க, இந்நேரம் அந்த பொண்ணு ப்ராக்டிஸ் ரூமில் இருக்கும், அறிவு இருக்கா அவனுக்கு எங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேங்கி அப்படியே யோசிக்கிறான். சொல்லு, அப்போ இது உன் தேவைக்கு அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு தான், அவளை உன் கூட வச்சுக்கணும்னா நீ அவளை பார்த்துக்கணும். நீ எங்கே அவளை பார்த்துக்கிற? அவளுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துலேயே நீ அவளை கஷ்டப்படுத்தி தான் அனுப்புகிற. இல்லை நான் மில்க் ஷேக்லாம் கொடுத்தேன், குடிச்சிட்டு தான் போனான். டே எதனா அசிங்கமாக திட்டிகிட்டு போகிறேன்டா அப்படின்றாரு ஜிமின். ஜேகே உங்கள்கிட்டலாம் நான் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கேன்ல, ஈவன் என்கிட்ட எத்தனையோ பொண்ணுங்க பேசியிருக்கு, எத்தனையோ பொண்ணுங்க எனக்கு பண்ணிலாம் இருக்குல்ல, யாருக்கிட்டையுமே நான் கோவப்பட்டதே இல்லை. அவள் ஒரு நாள் என்னை ஒரு பொண்ணு கூட வச்சு பார்த்துட்டா, அதை தான் என்னால் தாங்க முடியாமல் அந்த பொண்ணுக்கிட்ட நான் அவ்வளோ கோவப்பட்டனே தவிர யார்கிட்டையும் நான் இவ்வளோ கோவத்தை காமிச்சதே கிடையாது. ஆனால் இவகிட்ட நான் ஏன் இவ்வளோ கோவமாக நடந்துக்கிறேன், ஏன் இவ்வளோ ரூடாக நடந்தேன், ஏன் இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவகிட்ட நான் என்னோடய எல்லா சைடையுமே காட்டுறேன். தட் இஸ் லவ் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அவங்க நீங்கள் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் லவ்ன்றீங்க போங்க. நிஜமாக தான்டா, எல்லாருக்கிட்டையும்லாம் நம்மளால் நம்ம கோவத்தை காட்ட முடியாது. நீ எங்ககிட்டலாம் கற்று ஞாபகம். ஆமாம் நீங்கள் ஏன் அப்படின்றான். அதே தான் அவன் வயன் அப்படின்னு உனக்கு தோணிடுச்சு.
அது ரீசன்னால தான் நீ வந்து இப்போ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேடா. என்னவும் சொல்கிறீங்க? ஆமாடா, என்னமோ என்னால் எதையும் நம்பவும் முடியல, என்னால் எதையும் ஏற்றுக்கவும் முடியல. நான் லவ் பண்ணேண்ணா ஜியோன் ஜோங்குக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜியோன் ஜோங்குக்கா நீ தான் லவ் பண்ணுற போ. இப்போ போய் அந்த பொண்ணுக்கு ப்ராக்டிஸ் நடக்கும், நீ போய் அதை ஸ்டாப் பண்ணி அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதை நீ அவளுக்காக தான் அதை ஸ்டாப் பண்ணுறேன்னு அவளுக்கு மட்டும் ஃபீல் ஆகணும், சுற்றி இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணு. எப்படி பண்ண முடியும்? இவ்வளோ பெருசாக வந்திருக்கேன், அறிவில்லை, இப்போ எதனா யோசிச்சு பண்ணப்போ அப்படின்றானுங்க. அவனுங்க 2 பேரும் அப்படியே அந்த ரூம்லேயே பார்த்து தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்துருப்பானுங்க. இவன் வந்தால் இவனை கூப்பிட்டு ஜிம் போகலான்னு பார்த்தா இவன் இவ்வளோ பெரிய கதை சொன்னால் அவனுங்க டயர்டே ஆகிருப்பானுங்க. ஸோ அவனுங்க அப்படியே படுத்துட்டானுங்க. படுத்துட்டு ஜேகே மட்டும் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு போகிறான் அவங்க ப்ராக்டிஸ் ரூம் தான். போய் பார்த்தா செம்ம ஹெவியாக ஸ்டெப்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஒரு 2 மினிட்ஸ் நின்று பார்த்துருப்பான். ஐயோ என் குழந்தைக்கு கால் வலிக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் உள்ளே வரான். அவன் உள்ளே வந்தால் அவங்கெல்லாம் நிறுத்தி போ பண்ணணும். ஸோ அவங்க நிறுத்திட்டு போ பண்ணுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், என்ன செஷன் போகுது அப்படின்னு கேட்குறான். அங்கே இருக்க கொரியோகிராஃபர், அது சார் இந்த மாதிரி இந்த கொரியோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரி நான் ஹேண்டில் பண்ணுறேன் போங்க அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. சார் இல்லை எனக்கு இப்போ ஒர்க் கிடையாது, எனக்கு லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, இவங்களை இப்போ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நான் போனதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஓகே சார் அப்படின்றான். ஸோ அங்கே இருந்தவங்க வந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருந்தவங்க இப்போ வீடியோவும் எடுக்கல, பிகாஸ் ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் தானே அப்படின்றனால. ஈவினிங் தான் இன்றைக்கி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் தான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதோ எந்த நாளும். ஸோ ஜிகே ஓகே கேர்ள்ஸ் என்ன ஹெவி ப்ராக்டிஸாக புழிஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறான். எல்லோரும் ஆமான்னு மண்டையாட்டுறாங்க. ஸோ அங்கே இருக்க கேர்ள்ஸ்க்கெலாம் தெரியும்ல ஜிகே கூட சேர்த்து வச்சு வாயினை எவ்வளோ கேவலமாக எல்லோரும் பேசியிருக்காங்க, எவ்வளோ காசிப்ஸ் போகுதுன்னு. அதனால தான் அந்த கொரியோகிராஃபருமே ஜேகே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போயிருந்துருப்பார். ஸோ ஜேகே சரி எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா கொஞ்சம் நேரம் அப்படின்றான். எல்லோரும் ஓகே வைப்பான்னு உட்காந்துட்டாங்க. ஆனால் அந்த வயன் மட்டும் அப்படியே நின்றுட்டே இருக்குது. இதுதான் சொன்னவங்க எல்லா பிள்ளைங்களும் உட்காருதில்ல, உனக்கு மட்டும் என்ன உட்காந்து தொலைனால வந்துட்டு உன்னை உட்கார வைக்கணும், உனக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் தான். என்ன வயன் ஆடணுமா அப்படின்னு கேட்குறான். அவள் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு இல்லைப்பா அப்புறம் என்ன உட்காரு. அவள் அப்படியே அகே நின்றுட்டே இருக்கா. அஜிக்கு அப்படியே எந்திரிச்சு அவள் கிட்ட நடந்துருப்பான். அந்த பொண்ணுங்களுக்குலாம் பயமே வந்துட்டு ஐயோ அப்பா என்ன இங்கேயே எல்லாமே பண்ண போகிறாரா அப்படின்ற மாதிரி. என்னம்மா அப்படின்றான். கிட்ட வந்து அவளுக்கே செம்ம ஷாக்கு. அவள் அப்படியே பொறுமையாக நிமிர்ந்து பார்க்குறா. நிமிர்ந்து பார்த்து அது என்னால் காலே மடக்க முடியல, பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டா. ஜிக்கினால் தாங்கவே முடியல. அப்படியே அவள் தலையை பிடிச்சி அவன் நெஞ்சில் சாச்சிக்கிறான். அந்த பொண்ணுங்க பார்க்குது வா அப்படின்ற மாதிரி. ஜேகே லைட்டாக அவளை பேட் பண்ணிவிட்டு சரி நான் தூக்கி உட்காரக்குவா. எல்லோரும் இருக்காங்க. அதனால என்ன நான் அப்படியே ஆடிட்டே இருந்திருப்பேன்ல, அப்போ கொஞ்சம் வலி தெரியாமல் இருந்தது, இப்போ நிறுத்துனதும் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறா. சரி அப்படின்னு அவளை அப்படியே பொறுமையாக தூக்கி அவனையே உட்கார வைக்கிறான். அவளுக்கு ஸ்டில் கால் வலிக்குது தான், பட் அவனே உட்கார வச்சதுனால பெருசாக எதுவும் தெரியல. ஏன்னா அவள் மடக்கலாம் இல்லை அவள் காலை. அவள் உட்காந்ததும் அவன் அப்படியே கால்கிட்ட உட்காந்து அவள் ஷூவை ரிமூவ் பண்ண என்ன பண்ணுறீங்கப்பா அப்பா எல்லாம் பார்க்குறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. அவள் கூட டான்ஸ் ஆடுற கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஜேகே அப்படியே அவள் ஷூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அவளுக்கு லைட்டாக அந்த பாதத்தெல்லாம் அமுக்கி விடுறான். செம்மையாக இருக்கா அவளுக்கு லிட்டரலாக. ஓகே அப்படின்னு கேட்குறான். அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கா. நைட்டெல்லாம் கொடுமைப்படுத்துகிறான், பகல் இப்படி நடந்துக்கிறான். எனக்கு பைத்தியம் பிடிக்கணும்னு இவன் இதெல்லாம் பண்ணுறான் போல இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. ஒரு 1/2 hour ஜேகே அவளுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருப்பான். ஸோ பண்ணி விட்டுட்டு அவன் சரி நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் எல்லோரும் டயர்டாக இருக்கீங்கன்னு, ஒரு 1 hour கழிச்சு கிளாஸ் வைக்க சொல்லவா இல்லை ஈவினிங். அவன் ஈவினிங்குன்னு சொன்னப்போ அவன் மூஞ்சில் அப்படியே ஒரு பிரைட்டாக க்ளோ வந்திருக்கும். ஜிகே அதை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு ஈவினிங் வைக்க சொல்கிறேன், இதுக்கப்புறம் கொரியர் செஷன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். அவன் போகிறப்போ லைட்டாக அவள் தலையை ரஃபில் பண்ணிட்டு போகிறான். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். அவள் கூட இருந்ததுக்கு ஜங்கு கொப்பா உனக்கு மசாஜ்லாம் பண்ணி விடுறாரு.
கள்ளி எங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸ்னு சொல்லவே இல்லை அப்படின்றானுங்க. அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ அமைதியாக உட்காந்துருக்கா. இந்த ஜங்குக்கை நான் என்ன தான் பண்ணுறது, ஏன் இருந்தாலும் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறானே எனக்கு தெரியல. நான் என்ன தான் பண்ணேன்? கோமா இருக்க மாதிரியே முழுசாக இருக்கலாம்ல, நல்லவன் மாதிரி ஒரு பேர் வேறு. அவன் அந்த மாதிரி நடந்துக்கிறப்போ அவன் கோவப்பட்டாலும் இது ஜங்குக்கான்ற மாதிரி ஷாக்காக இருக்குது. ஐயோ அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே படுக்கிறா. ஸோ ரெஸ்ட்டு தான் இவங்களுக்கு. ஜேகே வெளியில் போய் சொல்லியிருந்திருப்பான். ஸோ இவங்க எல்லோரும் அப்படியே அந்த ப்ராக்டிஸ் ரூம்லேயே உருள்றாங்க. ஜேகே அப்படியே போயிருப்பான். போய் அவளுக்கு மசாலெலாம் பண்ணிவிட்டான். அப்படியே அவன் கையெல்லாம் பார்க்குறான், என்னடா ஜங்குக் பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி தான் ஒரு 2 days போயிருக்கோம். 2 days அப்புறம் ஜேகேனால அவள் இல்லாமல் இருக்க முடியல. ஜேகே 2 நாள் நல்லா நடந்துக்கிட்டோம். இப்போ இவகிட்ட போய் நம்ம வான்னு கூப்பிட்டா வருவா அப்படின்னு யோசிக்கிறான் ஜேகே. சரி நம்ம கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு வரான். அவள் ரூமில் அப்போ தான் வெளியில் வந்து டோரை லாக் பண்ணுறா. அப்பா வயன் அது சொல்லுங்கப்பா, அது ப்ராக்டிஸா? இல்லை 2 hours கழிச்சு தான் ரூம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணேன் அப்படின்றா. அவள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னப்பா அப்படின்றா. அப்படியே அவளை ரூமில் தள்ளி கதவை சாத்திட்டான். அவளுக்கு புரிஞ்சிச்சு அவன் என்ன பண்ண போகிறான்னு. அவன் அப்படியே அமைதியாக அவனையே பார்த்துட்ருக்கா. சீக்கி அப்படியே பொறுமையாக அவகிட்ட வந்து அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவள் அப்படியே கண்ணை மூடி அமைதியாக இருக்கா. சீக்கி அப்படியே பொறுமையாக அவளோட ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி அவளை ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். லிட்டரலாக அவளை அப்படியே ப்ரெஷர் பண்ணுறான். அவள் ஃபேஸே பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவள் அப்படியே கண்ணை மூடி படுத்திருக்கா. சாரிடி அப்படின்னு சொல்கிறான். அவள் கண்ணை திறக்கிறா. கண்ணை திறந்த உடனே ஜேகே அவளுக்கு இன்சர்ட் பண்ணுறான். இன்சர்ட் பண்ணி ஜேகே அப்படியே பண்ணுறான். அப்பா போதும்ப்பா. அவன் ஸ்டாப்பே பண்ணல. இருடி அதனால் நான் கண்ட்ரோலே பண்ண முடியல உன்னை பார்த்தா அப்படின்னு ஒரு மாதிரி எமோஷ்னல் ப்ளஸ் லவ் ப்ளஸ் என்னமோ ஒரு ஃபீல் அதோட சேர்த்த மாதிரி பேசிகிட்டே அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளுக்கு ஃபைனலாக முடிச்சுட்டு ஜேகே சாரி கஷ்டப்படுத்துகிறேன் எனக்கு நல்லா தெரியும், அதனால் நீ எல்லாம் பார்க்க முடியல. 2 நாள் எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும். இனிமேல் எப்படி வெயிட் பண்ண வைக்காதடி, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறான். அவள் அப்படியே எழுந்திரிச்சு அவள் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ப்ராக்டிஸ் இருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. போய் அவள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த பக்கம் ஜேகேக்கு ஒரு மாதிரி அவனை நினச்சி அவனுக்கே அசிங்கமாக இருக்கு. என்னடா நம்ம பண்ணுறோம், அந்த பொண்ணுக்கிட்ட அட்லீஸ்ட் நம்ம சொல்லவாவது செய்யணும், நம்ம எப்படி யோசிக்கிறோன்னு எதுவுமே இல்லாமல் இப்படி அந்த பொண்ணை சும்மா உனக்கு வேணுன்றப்பெல்லாம் வந்து நீ இழுத்து போட்டு சேர்க்க அவன் என்ன பொருளாடா அப்படின்ற மாதிரி அவனுக்கே கோவம் வருது. அவன் என்ன நினச்சிக்கிறா, அவர் கொடுத்த காசுக்கு அவர் அத்தனை தடவை நீ என் கூட படுன்னு சொல்லியிருக்காரு, அதனால அவர் வராரு, அவர் எவ்வளோ தான் ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாலும் அவர் விஷயத்தில் அவர் கரெக்டாகிறாருல அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். ஸோ இப்படி தான் இவங்க டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. ஜேகே நல்லா பார்த்துக்கிறான் அவளை, லைக் சின்ன சின்ன கேர்ஸ். ஆனால் அவளுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. நார்மலாக பேசிவிட்டு தம்பி ஸ்கூலுக்கு போகிறானா என்ன ஏதுன்னு பேசி விசாரிச்சுட்டு வைக்கிறாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, உனக்கு ஓகே தானே அழியாங்க, நிறைய டான்ஸ் வீடியோலாம் தம்பி காமிச்சான், மயங்கிலாம் விழுந்திருக்க, உன்னால் அதை பண்ண முடியலன்னா வந்துடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் வந்தால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறா. சரிடி சரி அப்படின்றாங்க. ஸோ அப்படியே பேசிகிட்டே ஃபோனை வச்சுட்டு அகேன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஜேகே வரான். அவளுக்கு குடிக்கிறதுக்கு என்ன கொடுக்கணுன்னு எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு அவன் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரான். எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவளுக்கும் கொடுக்குறான், அவளும் குடிக்கிறா. ஸோ இப்படி தான் இவங்களோட டேஸஸ் போகுது. ஜேகே வேணுன்றப்பெல்லாம் அவளை கண்டிப்பாக பண்ணிடுவான். பிகாஸ் அவள் இல்லை நான் இருக்க முடியல, அவளுக்கு எதுவோ ஒன்று. ஆனால் ஜேகே அவள் இல்லாமல் இருக்க மாட்டான்றது மட்டும் அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டா. ஸோ அவளை அப்படியே பழகிட்டான்னு கூட வச்சுக்கலாம். அவன் 15 times இருக்கியான்னு தான் கேட்டிருப்பான். ஆனால் இவங்க 2 பேருக்கும் அதையும் தாண்டி போயிட்டுருக்கு. 2 பேருக்குமே அது தெரியவே இல்லை. அது ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது முடித்தா அங்கே போகணும், அவர் கூட இருக்கணும் அப்படின்னு
அவளுக்கு அது வந்து அப்படியே மண்டையில் ஓடிட்டே இருக்குது. ஜங்குக் வருவார், ஜங்குக் கூப்பிடுவார் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகேவும் அப்படி தான் அப்படியே இருக்கிறாங்க. ஸோ அந்த ரூமர் ஒன்று போயிட்டு இருந்தது, இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்ததுனால தான் வந்து அவள் ஐடியல் ஆயிருக்கா இப்போது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ரூமர்னால் எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க, இவள் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருந்து ஜேகே கிட்ட இப்போ வந்து என்னென்னமோ பண்ணி தான் அந்த மாதிரி ஐடியல் ஆயிருக்கா அப்படின்றதான் எல்லாரோட மைண்ட் செட்டுமே அங்கே. எக்ஸப்ட் அவள் கூட இருக்க அந்த 4 கேர்ள்ஸ், அவங்க 4 பேருக்கு தெரியும் ஜேகே என்ன பண்ணுறான், ஏன்னா கூடவே இருந்து பார்க்குறாங்கல்ல. ஸோ இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் மட்டும் ஒரு ஸ்டெப்பு சுத்தமாக வரவே இல்லை. கண்டினியூவாக அகெயின் அண்ட் அகெயின் அதை திருப்பி பண்ணிகிட்டே இருக்கா. கொரியோகிராஃபருக்கே டயர்டாகிடுச்சு. மீதி இந்த 4 பேரையும் அனுப்பிட்டாங்க, நீங்கள் போங்கம்மா, அவங்க அந்த ஸ்டெப்பை மட்டும் முடிச்சுட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க போயிட்டாங்க. அப்படியே பொறுமையாக இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே போய் இப்போ வெறும் அந்த கொரியோகிராஃபரும் வயனும் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்காங்க. அந்த கொரியோகிராஃபர் பொறுமையாக ஏதாச்சும் வந்து, என்ன வயன் இவ்வளோ டைம் போடுற இந்த ஸ்டெப் உனக்கு வரல அப்படின்னு பொறுமையாக அவள் வேஸ்ட்டில் கை வச்சு அவளுக்கு சொல்லித்தராரு. அது நார்மலாக எப்போவுமே வந்து ஸ்டெப் வரல, நான் சொல்லித்தரது தான். ஸோ வந்து அவன் அமைதியாக வந்து அவர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட் போட்டுட்ருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆளோட ஹேண்ட் கொஞ்சம் தப்பாக டச் பண்ணுற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. அவள் புல் பேக் பண்ணிட்டு இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவளை அப்படியே அந்த கண்ணாடியில் வச்சு லாக் பண்ணி, ஏன் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா நீ அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவியாமே, கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் போகணும் அப்படின்னு அவள் வந்து தள்ளுறா அவனை. அவன் அப்படியே அகேன் அவனை நிற்க வச்சு, சரி என்ன பண்ணுறீங்க நீங்கள், இல்லை ஏன் உனக்காக நான் எவ்வளோ ஈஸியான ஸ்டெப் வேணாலும் தரேன், நீ தான் சூப்பர்னு நான் சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னா உன்னை எல்லாம் அவார்ட் ஷோக்காக அனுப்புவாங்க டான்ஸ் பண்ணுறதுக்கு. எனக்கும் ஒரு டே என் கூடவும் இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டாரு. அவ்வளோதான், வயனுக்கு ஜன்மமே செத்து போச்சு. அவள் அங்கேருந்து அதனால் தள்ளி விட்டுட்டு பயங்கர வேகமாக ஓடி போய் அவள் ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகிறா. லிட்டலாக பயங்கரமாக அழ வருது. அவளுக்கு இப்போ இருக்க எல்லா ஞாபகமும் ஜங்குக்கு மட்டும்தான். செம்மையாக அழுகிறா. அழுதுட்டு அப்படியே தூங்கியிருப்பா. ஸோ நெக்ஸ்ட் டே ப்ராக்டிஸ் போகிறாங்க. அந்த கொரியோகிராஃபரும் அவளை பார்க்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி வியர்டான சயின்ஸ் தான் பண்ணுறாரு. அவள் அதை கண்டும் காணாத மாதிரி அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்படியே டைம் போய் ஒரு ஈவினிங் 6:30 அந்த மாதிரி ஆகுது. பிரேக் கொடுத்துருப்பாங்க. பிரேக்கில் இவள் வந்து உட்காந்துருக்கப்போ ஜேகே அங்கே வந்திருப்பான். ஜேகே வந்து நார்மலாக பேசிகிட்டு இருப்பான். அந்த கொரியோகிராஃபர் வந்து பார்த்தியா ஜங்குக் வந்திருக்காரு, உனக்காக தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கண்ணிலேயே பேசுகிறான். ஜேகே வயன் யாரை பார்க்குறான்னு பார்த்துருப்பான். அந்த ஆள் ஒரு மாதிரி கேவலமாக அவளை பார்த்துட்ருக்கிறதும் அவள் முறைக்கிறதும் நல்லா தெரியுது. அதை அப்போ பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டான். ஸோ போகிறப்போ இன்னைக்கு நைட் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அவகிட்ட. அவளும் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சு ஜேகேயோட ரூமுக்கு போகிறா. ஜேகே உள்ளே போனதும் செம்ம டைட்டாக அவளை ஹக் பண்ணியிருப்பான். அவளுக்கு என்னன்னே தெரியல, அப்படியே அமைதியாக நிற்கிறா. இப்போலாம் வந்து ஹக் பண்ணால் அவள் திரும்பி ஹக் பண்ணுவா. என்னாச்சு அப்படின்றான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு சொல்லு அப்படின்னு அவன் 2 சைடும் கப் பண்ணி கேட்குறான். அவன் அப்படியே அவன் கண்ணை பார்த்துட்டு அழுகுறா. எல்லாரும் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, எனக்கு வேணும் தான் இல்லை, அவங்க சொல்கிறது நிஜம்தான், எனக்கு ஒரு தேவைன்றதுனால தான் நான் கூட படுத்தேன் அப்படின்னு சொல்லி அழுக. யார் இப்போ உன்னை என்ன சொன்னது அதை சொல்லு முதல்ல. நீ சும்மா நீ அழாத, நீ அழுதாதான் எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்கிறான். அப்படி தான் இருக்கும், நீங்கள் கூப்பிட்டா வந்து படுக்கிறேன்ல இப்போ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு என்னென்னமோ லூஸ் மாதிரி பேசி அழுகுறா. சம்மந்தமே இல்லாததெல்லாம் அவளை அப்படியே இழுத்து பெட்டில் போட்டு அவன் நெஞ்சில் படுக்க வச்சு தட்டி கொடுத்துருப்பான். அவள் அப்படியே தூங்கியிருப்பா. ஜேகே அப்படியே யோசிக்கிறான், என்ன தான் நடந்திருக்கோன்னு தெரியல. அந்த ஆள் தான் ஏதோ பண்ணியிருக்கான்றது மட்டும் ஜேகேக்கு தெரியுது. பிகாஸ் காலைல அவங்க 2 பேரோட பார்வையுமே சரி கிடையாது. ஜேகே அதை யோசிச்சிட்டே படுத்துட்ருக்கான். சரி காலைல வெந்துக்கிட்டு என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு. ஸோ இதோடு இதை முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டாக போடுறேன். ஆக்சுவலாக இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. ஸ்டோரி நல்லா போதா இல்லையான்னு யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி 2 பார்ட் போட்டிருக்கேன். இதே நான் இப்போ 3rd பார்ட்டாகவும் போடலான்னு இருக்கேன். ஸோ இதை வந்து 2 ஷார்ட்டாக இல்லாமல் நம்ம வந்து எத்தனை ஷார்ட்டுன்னு எனக்கு தெரியல, கொஷின் மார்க்காக வச்சுப்போம். பாய், ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா.